மனிதன் சொல்லும் ஒவ்வொரு கட்டளையையும் காத்திருக்காமல் ஒரு இலக்கை புரிந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு தானாகவே திட்டமிட்டு வேலை செய்யும் காலம் ஆரம்பமாகிவிட்டது என்கிறார்களே, அது பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஜெனரேட்டிவ் ஏஐ தெரியும். அது என்ன? ஏஜென்டிக் ஏஐ. நாம் சொல்லாத பணிகளையும் ஏஐ தானாக செய்து முடிக்கும் நிலை வந்தால் அது நமக்கு உதவியாக மாறுமா அல்லது புதிய சவால்களை உருவாக்குமா? வாருங்கள், இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி திருத்தூதர் பணிகள் 8:26 முதல் 31 வரை. ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கி விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீர் அந்த தேரை நெருங்கிச் சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடிச் சென்று அவர் ஏசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். பிலிப்பு அவருக்கு இறைவார்த்தை மற்றும் இயேசு பற்றிய சரியான விளக்கத்தை அளித்ததோடு அவரை திருமுழுக்கு எடுக்கவும் தூண்டினார். தூய ஆவியார் பிலிப்பை நற்செய்தி அறிவிப்பிற்கான ஏஜெண்டாக பயன்படுத்தியது போல இணைய உலகில் இன்று பல பணிகளுக்காக ஏஜென்டிக் ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பல்வேறு வகைகளும் பயன்களும் உண்டு. பெரும்பாலும் செயற்கை நுண்ணறிவை உரை, அதாவது டெக்ஸ்ட், இசை, மியூசிக், காணொளி, வீடியோஸ், குறியீட்டு மொழி, கோட்ஸ் மற்றும் படம், அதாவது இமேஜஸ் உருவாக்கத்திற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். இவ்வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஜெனரேட்டிவ் ஏஐ என்று அழைக்கிறோம். இத்தகைய தொழில்நுட்ப படைப்புகளே இன்று இணையதள உலகில் குவிந்தும் மலிந்தும் காண கிடைக்கின்றன. ஜெனரேட்டிவ் ஏஐ தன் ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநாட்டுவதற்கு முன்பாகவே செயற்கை நுண்ணறிவின் அடுத்த கட்ட பரிணாமம் நம் கண் முன்பாக உலா வருகிறது. இதனை ஏஜென்டிக் ஏஐ என்று அழைக்கின்றனர். ஏஜென்டிக் ஏஐ என்பது வெறும் பதில்களை மட்டும் சொல்லாமல் நமக்காக ஒரு வேலையை செய்து முடிக்கும். ஒரு நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு அந்நிறுவனத்தின் பல்வேறு துறைகளில் வேலை செய்யும் அனைத்து முகவர்களும், அதாவது ஏஜென்ட்ஸும் இணைந்து உழைக்க வேண்டியுள்ளதை நாம் அறிவோம். அதே போல ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்காக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி அந்நிறுவனத்தின் பணிகளை சரியாக செய்து முடிக்க உதவும் தொழில்நுட்பத்தையே ஏஜென்டிக் ஏஐ என்கின்றோம். இன்று இவ்வகை தொழில்நுட்பம் மருத்துவம், கல்வி, வியாபாரம், பொருளாதாரம், கட்டுமானம் என்று எல்லா துறைகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஏஜென்டிக் ஏஐ செயற்கை முகவர்களை, அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸை பணியமர்த்தி சரியான நேரத்தில் சரியான முடிவை தன்னிச்சையாக எடுத்து செயல்படும் ஆற்றல் கொண்டது. ஜெனரேட்டிவ் ஏஐ எதிர்வினை ஆற்றும் பண்பு கொண்டது. கேட்பதை கொடுப்பதோடு தன் இயக்கத்தை நிறுத்திக் கொள்ளும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ எதிர்வினை ஆற்றாமல் சிந்தித்து சரியான முடிவை தன்னிச்சையாக தானே எடுக்க வல்லது. எடுத்துக்காட்டாக, ஒரு மனிதர் வெளிநாட்டுக்கு பயணம் செல்கின்றார் எனில் அவர் சில முகவர்களை தொடர்பு கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டவுடன் ஏஐ, அதாவது அந்த ஏஜென்டிக் ஏஐ, அந்த கட்டளையை புரிந்து கொண்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்வதிலிருந்து மின்னஞ்சலுக்கு ஒவ்வொரு அப்டேட்டையும் அனுப்புவது வரை எல்லா வேலைகளையும் அதே ஒரு ஏஐ ஏஜெண்டாக இருந்து பார்த்து அது சிறப்பாக செய்துவிடுகிறது. இதனால் நேர விரயம் தவிர்க்கப்படுவதோடு மிக நேர்த்தியாக வேலையும் செய்து முடிக்கப்படுகிறது என்கின்றனர் ஏஐ நிபுணர்கள். ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும். உதாரணமாக, ஒரு ஏஐ ஏஜென்ட் உங்கள் வங்கி கணக்கிலிருந்து தவறான நபருக்கு பணம் அனுப்பிவிட்டால் அதை தடுப்பது மிக மிக கடினம். எனவே மிகுந்த கவனம் தேவை. ஏஐ எடுக்கும் ஒவ்வொரு முக்கிய முடிவுக்கும் மனிதனின் ஒப்புதல் கட்டாயம் இருக்க வேண்டும். அதாவது செயலை செய்வதற்கு முன் உங்களிடம் அனுமதி கேட்கும் வகையில் அதை வடிவமைக்க வேண்டும்.
ஏஐ என்ன செய்யலாம் அல்லது என்ன செய்யக்கூடாது என்ற தெளிவான கட்டுப்பாடுகளை நாம் விதிக்க ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. நமது வேலையை நாமே செய்கிற போது நம்மீதே நமக்கு நல்லெண்ணமும் நல் நம்பிக்கையும் அதிகரிக்கிறது. ஏஜென்டிக் ஏஐ அதன் உருவாக்கத்தில் இன்னும் தொடக்க நிலையிலேயே இருக்கிறது. எனவே அதன் முழுமையான உருவாக்கத்திற்காக காத்திருப்பது நல்லது. நம் வேலைகளை எல்லாம் இயந்திரங்களே அல்லது ஒரு ஏஐ முகவரே ஏஐ ஏஜெண்டே செய்து முடித்து விட்டதென்றால் நமக்கும் சக மனிதருக்குமான உறவு தடைபடுகிறது. சக மனிதர்களோடு இணைந்து வாழ அல்லது உழைக்க பழக்கப்பட்ட மனிதன் இணையத்தோடு இணைந்து வாழுகின்ற சூழல் உருவாகிறது. எனினும் விவிலியத்தில் பிலிப்பு தூய ஆவியால் நற்செய்தி அறிவிப்பதற்கு அனுப்பப்பட்டது போல ஏஐ ஏஜெண்டுகள் பல்வேறு பணிகளுக்காக அனுப்பப்படலாம். ஆயினும் பிலிப்பு என்ற தனி மனிதரின் இறை அனுபவமும் ஆளுமையும் மனித தன்மையும் ஏஐ ஏஜெண்டுகளிடம் இருப்பதற்கான சாத்தியமே இல்லை. மனிதர்களின் வேலையை ஏஐ முகவர்கள் செய்து முடிக்கின்றார்கள் எனில் மனிதர்கள் இனி என்னதான் செய்வார்கள்? இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.